ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து இந்த முழு பலனை எப்படி அடையலான்றதை பற்றி தான் இந்த பதிவு. அவங்க பண்ண வேண்டியது மௌன விரதம். சூரசம்ஹாரத்தன்னைக்கு முருகனோட படத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும். வேல் இருந்தால் வேலை வந்து பாலில் கழுவிட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவில் இந்த ஷட்கோண கோணம் 6 வெத்தலை வச்சு 6 வெத்தலைக்கு மேலேயும் 6 நெய் தீபம் வைக்கணும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மாலை. ஸோ அந்த அன்னைக்கு முருகனுக்கு செவ்வரளி மாலையால் அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து தீபதூப ஆராதனை காமிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னா ஒரு டம்ளர் பால், ஒரு 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, அப்புறம் உங்ககிட்ட இருந்தால் பஞ்சாமிர்தம், தேன் திணை மாவுலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நைவேத்தியமாக நம்ம படைச்சி சாமியை அன்றைக்கி 6 to 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக பூஜையை முடிச்சிடணும். காலையில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க தாமரை தண்டு, வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் பஞ்சு, இந்த 3 திரியும் கலந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம். படிக்க முடியாதவங்க பூஜை அப்போ மட்டும் படிச்சுட்டு மித்த நேரங்களெல்லாம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு சாண்டிங்கை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரசம்ஹாரம் பார்க்கணும். யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்க முடியுதோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க வீட்டில் இருந்தே திருச்செந்தூர் முருகனோட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சூரசம்ஹாரம். அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து சூரசம்ஹாரம் பார்த்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தலையோடு நீங்கள் குளிச்சுட்டு 1 டம்ளர் பாலை சாமிக்கு படைச்சிட்டு அந்த பாலை நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் தயிர் சாதம், சுட சுட தயிர் சாதம் பண்ணி சாமிக்கு படையல் போடணும். ஏன்னா அவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணி ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்கள்ல, அவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமே 6 வகை சாதத்தை படைச்சு சாமிக்கு படையல் போடணும். அப்படி எங்களால் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த தானத்தை பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் நீங்கள் பட்டினி இருந்து மௌன விரதம் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 7 நாள் பண்ண மொத்த பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும். பட்டினி விரதம் இருக்கலாம். அப்படினால பட்டினி விரதமும் இருக்க முடியலை அப்படின்றவங்க ஒரு வேளையாச்சும் உங்கள் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து அந்த 1 டம்ளர் பாலை குடிங்க. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், இப்படி எக்கச்சக்கமான முருகன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இருக்குது. ஸோ அது எல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அண்ட் திஸ் சாரி ஃப்ரம் மம்மா ஹக். அண்ட் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ரெடிமேட் ப்ளவுஸ் ஆக்சுவலி இது வந்து ஃப்ரம் மதுரம். நான் உங்களோட பேஜை டேக் பண்ணுறேன். அப்புறம் ஆலவிருஷம் தான் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. த்ரெட் பேங்கிள்ஸ், அப்புறம் இந்த மாதிரி அழகழகான ஒரு கிளிப்பு, அப்புறம் தான் இந்த மல்லிப்பூ மாதிரி கிளிப்ஸு. ஸோ இதெல்லாம் ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதை அவங்க அமைச்சிருந்தது. அவங்களோட பேஜை கீழே டேக் பண்ணுறேன். முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.